அன்பினர்களே, கல்முனை ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் ஒரு பேசி பொருளாக மாறிய பின்பு நாடாளுமன்றத்தில் போட்டு தாக்கிய அர்ஜுனா எம்பி அவர்களுக்கு மிகப்பெரிய முஸ்லிம்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெருகி இருக்கின்றது. இன்று பாருங்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசியல்வாதியுமே இந்த மார்க்கம் சம்பந்தமாக இவ்வளவு பிரச்சனை இந்த நாட்டிலே நடக்கின்றது. இதே பிரச்சனை நடக்கும் இந்த காலத்தில் ஒருவேளை தேர்தல் காலமாக இருந்திருந்தால் இந்நேரம் ஒவ்வொரு இடங்களிலும் எங்களோட உரிமை, எங்களோட ஆடை பிரச்சனை, எங்கள் முஸ்லிம் பெண்கள் பிரச்சனை என்று சொல்லி இந்த பேஸ்புக் வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக இந்த பேச்சாகத்தான் இருந்திருக்கும். இன்று எத்தனை விடயங்களுக்கு முன்னின்று குரல் கொடுத்த நான் ஒரு மார்க்கத்துக்கு பிரச்சனை என்று வரும்போது குரல் கொடுக்கவில்லை என்றால் நான் ஒரு முஸ்லிம் இல்லை. பெண்களுடைய ஆடை விஷயம் சம்பந்தமாக ஒரு கருத்துக்களும் இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல்வாதியும் வலைத்தளத்தில் கூட தெரிவிக்கவில்லை. அது மிகவும் கவலை அளிக்கின்றது. உண்மையிலே நாங்கள் கிண்ணியா மண்ணிலிருந்து எங்களுக்காக குரல் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நாங்கள் கிண்ணியா மண் சார்பாகவும் முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் மிகவும் மனமார்ந்த நன்றிகளையும் அவருக்கு என்றுமே நாங்கள் கடமைப்பட்டவர்களாகவும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஒன்றே ஒன்று சொல்கின்றேன், இந்து மக்களும் முஸ்லிம்களும் என்றுமே நாங்கள் இணைபிரியாத தொப்புள் கொடி உறவுகளாகத்தான் நாங்கள் இருப்போம். இந்த ஆடை விஷயம் மூலமாக எங்களோட உறவுகளை பிரிக்கணும் என்ற எண்ணம் இருந்தால் தயவுசெய்து இத்தோடு விட்டுவிடுங்கள். ஒரு நாளுமே எங்கள் உறவுகளை நீங்கள் முறிக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் எங்கே? இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்கே? நாங்கள் இன்று நம்பிக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த அந்த உரிமையிலே தான் நான் பேசிக்கொண்டு நிற்கின்றேன். இன்று குரல் கொடுப்பவர் ஒவ்வொருவருமே மக்களிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம், படம் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துக்காக மாத்திரமே. உண்மையிலே மத உணர்வு இருந்திருந்தால் இவருக்கு முன்பே நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும். இதுவரையிலும் எவரும் முதலில் போய் குரல் கொடுக்கவில்லை. அங்கே படம் மட்டும்தான் காட்டுகின்றீர்கள் ஒழிய யாரும் உணர்வுபூர்வமாக மார்க்கத்துக்காக எவருமே குரல் கொடுக்கவில்லை. இனி வருங்காலங்களில் இப்படியான நடிப்புகளை நடிக்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் சொல்கின்றோம், இனி இந்த நாடகம் இங்கே அரங்கேறாது. ஆதரவு என்பது அவர் வாக்கு கேட்கறதும் இல்ல, இவங்க வாக்களிப்பதும் இல்ல. மனுஷன் நாடாளுமன்றத்துல போட்டு பார்த்திருப்பீங்களே, போட்டு ஆவேசமாக இதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசியிருக்கின்றோம். அர்ஜுனா என்பவர் அதாவது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் சுதந்திர சுயேட்சை எம்பியாக மிகப்பெரிய ஆரவாரம் பண்ண போகின்றார். இதை நாம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், அவர் எம்பி ஆனவுடன். ஆனால் சில போக்கிரி ராஜா வேலைகளையும் நாங்கள் தந்திருக்கின்றோம். அது சில போக்கிரி ராஜா வேலைகள் தான், அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் இந்த ஆடை விவகாரம் வந்த பிற்பாடு மிகப்பெரிய பேசி பொருளாக அவர் ஒரு அறிவுபூர்வமாக பார்க்கப்படுகின்றார். அந்த வகையில் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேசம் ஒட்டுமொத்தமாக 99% முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா. அங்கு ஆலம்கேணி அல்லது ஈச்சந்தீவு இரண்டு தமிழ் டிவிஷன் மாத்திரம் இருக்குது. ஒரு 1000-1500 குடும்பங்கள் தாண்டாது. அப்போ 1000 போட்ஸ், இப்போ 1200 போட்ஸ் வந்திருக்கும். அவ்வளவும் போக அர்ஜுனா அங்கிட்டு வந்து இறங்கி வாக்கு கேட்க போறதும் இல்லை, இவங்க வாக்கு போறதும் இல்லை. ஆனால் ஒரு தேசிய ரீதியில் பார்க்கின்ற போது மிக பெரும் ஒரு பேசு பொருளாக அர்ஜுனா எம்பி மாறி இருக்கின்றார். ஏனெனில் அவருக்கு முஸ்லிம் எம்பிகள் தான் எல்லா பாயிண்டும் கொடுக்கின்றார். அவரே அதை சொல்லியிருக்கிறார்களே, நாமளும் சொல்லியிருக்கிறோம். ஆக மிகப்பெரிய ஆரவாரம் ஒன்று, அவருக்கான ஆதரவு படலமும் அதிகரித்திருக்கின்றது. ஏனெனில் அர்ஜுனா எம்பி நாம் தொடர்ந்து சொல்வது ஒரு இனவாதம் இல்லாத மையன். இனவாதம் எது வேண்டே தெரிய அவரால் சொல்கின்றாரே, அடே தமிழ் சிங்களம் பேசி பாருங்கடா, பழகி பாருங்கடா, முஸ்லிம் மக்களுடன் பேசுங்கடா, பழகுங்கடா, உங்களுக்கு புரியும் என்று. சில கிணத்து தவளைகள் இன்னும் இதை பொறுக்காமல், இந்த கிணத்து தவளை எங்கிறதுக்கு அப்பால் இந்த போக்கிரி ராஜாக்கள், நாம் இந்த இனவாதம் சம்பந்தமான ஒன்றையுமே நாம் கொண்டு வர எனக்கு அது பிடிப்பில்லை. ஆனால் நல்லதை சொல்லணும் இல்லை. அர்ஜுனா எம்பி முஸ்லிம் மக்களுக்காக என்பதை பார்க்க இந்த 9 இந்த சுகாதார ஊழியர் விடயமாக அவர் நாடாளுமன்ற சபாநாயகரை கூட எதிர்த்து அவருடைய உரிமையை பற்றி பேசியிருக்கின்றார். மிகப்பெரிய
ஒரு பேசி பொருளாக முஸ்லிம்கள் மத்தியில் மாறி இருக்கின்றார். ஏனெனில் ஆளும் தரப்பில் இருக்கின்ற முஸ்லிம்கள் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் வாய் திறக்கின்றார்கள். என்ன அடி தெரியுமா, போட்டு தாக்கி இருக்கிறான் மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. அது உண்டு இல்லைன்னு பண்ணிருக்குது. மானமுள்ள ரோசமுள்ளவர் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த விடயத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தெரிவித்திருக்கு. இந்த வருகிற வீடியோ கேட்டு பாருங்கள். நாம் கொண்டு வரவில்லை, நாம் சொல்லவும் இல்லை. நாம் ஏற்கனவே இது பற்றி ஏராளமான விடயங்கள் தந்திருக்கின்றோம். ஏனெனில் அவருக்கு சம்பந்தமே இல்லை. சில கமெண்ட்ஸ் அடிச்சிருக்கிறான், அவர் வாக்கு வேட்டையாளர் இருக்கு. ஒரு விடயத்தை நான் சொல்றேன், முஸ்லிம்கள் மத்தியில இந்த தமிழ் எம்பிக்கள் அவர்கள் இதயத்தை அறுத்து பொறிச்சு குருமா செஞ்சு கொடுத்தாலும் ஒரு முஸ்லிமாவது வாக்களிக்க போறதில்லை. முதலாவது விடயம். இரண்டாவது, அவர் நிற்பது யாழ்ப்பாண மாவட்டத்தில். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உங்களோட முஸ்லீம் வாக்கு எங்கடா வரப்போகுது? அவர் அத்தனையும் தமிழ் ஓட்டுகள். அடுத்த விடயம், இப்பொழுது அவர் பேசுபொருளாக மாறி இருக்காங்க இல்லையா? நான் சொல்கின்றேன், அவருக்கு ஒருபோதும் இந்த முதலமைச்சர் பதவிக்கான வரப்போறதில்லை. இப்ப மாகாண தேர்தல் ஒன்று வரும் என்றால் வரப்போவதில்லை. இன்னும் 2 ஆண்டு பாத்திரிக்கை பொருத்தம் வேண்டாம், மீண்டும் ஒரு பொது தேர்தலை பார்க்கலாம். என்னை கேட்டால் அவரின் சுயேட்சை அணி நிறுத்த போகின்றார். 4-5 எம்பிக்கள் அவர் தூக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், அவர் இந்த யாழ்ப்பாணத்தை வடமாகாணத்துடன் அவர் முடங்கி போகவே கூடாது. ஏராளமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு இல்லையா? இவர் நல்லமா, இவர் வேண்டுமா? அவர் மீண்டும் 4ஆம் மன்றம் தான் போகணும். அவர் மீண்டும் பாராளுமன்றம் போக வேண்டும். இந்த தொங்கு பாலம் என்பது ஜேவிபிக்கு 105 தாண்டாதுங்க. அந்த 105 தாண்டாண்டா இவங்களுக்கு குறைஞ்சது 8 பேர் வேணும், குறைஞ்சது 8 வேணும். அங்க முஸ்லிம்களை பார்த்தாலும் ஆளுக்கு 5 எடுத்து போனா 10 காணா 15 கிட்டத்தட்ட பொருந்தலாம். 10 வராது, 4 3 வரலாம் சில அவங்களுக்கும். ஒன்று கூட, அதாவது சந்திரிக்க ஆட்சியில 112 ஆசனம், பி சந்திரசேகர் 113வது ஆசனம். அந்த மாதிரி ஒரு நிலைமை நிச்சயமாக அர்ஜுனனுக்கு வரும். அதான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், அர்ஜுனன் மீண்டும் நாடாளுமன்றம் தான் போகணும். அவர் அர்ஜுனா அல்ல, அர்ஜுனன். அவர் மீண்டும் நாடாளுமன்றம் தான் செல்ல வேண்டும். அதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும். இதற்கு சொல்லவாங்க அவர் கூச்சா சொல்ல, என்னமாலும் பேசுங்கடா. நம்ம நியாயத்தை எடுத்து சொல்லும் போது, நல்லத்தை எடுத்து சொல்லும் போது இவருக்கு நாம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஏனெனில் கிண்ணியாவுக்கும் அர்ஜுனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஊருக்கு போயிருக்கவே மாட்டார். என்ன கேட்டார், சில வேளை வைத்தியரை கடமைக்கா கூட வந்தது கிடையாது. அவர் யாழ்ப்பாணம் கண்டி சிங்களப்பகுதியில் வாழ்ந்தவர். ஏனெனில் நான் பர்சனலாக எதிர்பார்ப்பேன் என்றால், இனவாதம் இல்லாத அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும். கஜேந்திரனும் அந்த மாதிரி, அவரும் போட்டு தாக்கியிருக்கல. 2 பேருக்கு அதை மறந்துட்டோம் இல்ல. கஜேந்திரன் பொன்னம்பலம் அவருக்கும் தான் ஆதரவு தெரிவிச்சு பாருங்க, கையில பொடியன் போட்டோ பிரிண்ட் பண்ணி திடுறான். பெரிய அந்த பையனுக்கு வாழ்த்துக்களுங்க. உண்மையிலே ஒரு நல்ல விடயங்கள் ஒரு சமூகம் சார்பாக பேசுகின்ற போது யாராவது ஒருத்தனை தூக்கி பிடிக்கணும். ஆனா ஒருத்தன் தூக்கி பிடிச்சிக்கான் பாத்தீங்களா? அதான் நாளை அவர் இந்த சமூகத்திலோ இல்ல இந்த உலகத்திலோ இவர் அர்ஜுனா இல்லாம போனாலும் கூட இந்த பேச்சுபொருள் மாறாது. ஒரு 4வது மாத்து சமூகத்துக்காக அர்ஜுனா பேசி நிற்கிறான், அது பெரிய விடயமுங்க. அதே மாதிரி கஜேந்திரன் பொன்னம்பலமும் நிறைய பேசி இருக்கின்றார். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை கொடுக்கலாம். ஆனால் கிழக்கு மாகாண மக்கள் முற்றுமுழுதாக எதிர்பார்த்த சாணக்கியன் அவர் தடம் புரண்டு விட்டார். அவர் உண்மைகளை மறைத்து அவரை சூழனை காப்பாற்றி மாறிவிட்டார். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் மத்தியில் சாணக்கியன் மீது இருந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. முட்டி உடைப்பது போன்று உடைக்கப்பட்டிருக்கிறது. பாற்குடம் உடைப்பது போன்று உடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கை எப்படி அவர் கட்டி எழுப்ப போகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. அவற்றை இனவாதமே கிடையாது, அதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நான் பார்க்கும் அரசியல்வாதிகளில் அர்ஜுனன், அடுத்தது சாணக்கியன். 2 பேரையும் நான் நேர பார்த்தும் இல்லை, பேசியும் இல்லை. 2 பேரும் இந்த மாதிரி அரசியல்வாதியா வேணுங்க. ஏனெனில் நேற்று ஒருவர் நம்மள அருள் அண்ணன் சொல்கின்றார், இன்று காலை ஆஸ்திரேலியா வந்து பேசுகின்ற போது முஸ்லிம்களும் தமிழ்களும் தேங்காயும் புட்டுமா, தேங்காய் ஒரு பக்கம் உடஞ்சி போயிட்டு புட்டுக்குள்ள ஒரு பக்கம் வீசப்பட்டு எங்க தேங்காய் மீதா மாற போறாங்க. ஒருத்தன் பிரான்ஸ்ல இருந்து என்ன பேரு ஈழம் நிசானா அந்த மாதிரி தான் இருக்கணும். தலைவர் சொப்பின் பேக்குடன் வடக்கிலிருந்து விரட்டியது சரியாம். இனிமேலும் ஒரு சான்ஸ் வந்தா விரட்டப்படுவாங்களாம் முஸ்லிம்கள். இப்படி நீங்க விசம்பெளித்து எப்படிடா நீங்க இந்த ஒற்றுமையை கொண்டு வர போறீங்க? ஒருபோதும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் ஒற்றுமை ஆகாது. நான் மிக
ஒரு 10 ஆண்டு காலமாக அதில் நான் முயற்சி செய்திருக்கின்றேன். உதயனுக்கள் இருக்கின்றேன் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு, அதுக்கும் எழுதியிருக்கிறேன். மிக நீண்ட காலம் சம்பந்தர் இருக்கும்பதையும் அதை பற்றி எழுதியிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போவதில்லை. 2 அணியும் மோதல் தான், எப்படியும் பேசஸ் தான், அது நிச்சயம் பிஎஸ் அவங்க மோதல் தான் நிச்சயமாக. இந்த மடக்கல்ல திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கும் தமிழுக்குமான போட்டி ஒருபோதும் ஒழிய போவதில்லை. அது இந்த சுகுணன் போன ஆட்கள் விதைத்திருக்கின்றார்கள். எங்கேயோ ஒரு ஒதுங்கி போய் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த ஒரு பயிரை முளையிலேயே கிள்ளியது போன்று சுகுணன் விதைத்திருக்கின்றார். இது எங்கே ஒரு முட்டுச்சந்தில் அறுவடையாக மாறும். அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அது நாம் விரும்பும் ஒரு பகுதி அல்ல. ஒரு அமைதியான, ஏனெனில் அர்ஜுனன் சாணக்கியன் போன்று இனவாதம் இல்லாத அரசியல் ஒன்றை ஆசைப்படுகின்றோம். அந்த மாதிரி ஒரு நிலை வருமானால் பார்க்கலாம். சாணக்கியனும் அந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்த நம்பிக்கையை உடைத்து சுகுணனை காப்பாற்றி அது அரசின் பக்கம் பந்தை வீசி இருக்கின்றார். 9 பெண்கள் அவங்க தலையை மூடி கையை மூடி ஒரு உடை உடுத்து போனா அவங்களுக்கு என்னடா நஷ்டம் வரப்போகுது. அவளும் அதை விட்டு கொடுக்காதான் வந்து சேர்ந்தார்கள். இப்படி அதாவது சலுகை ஏற்பது வந்து நாம் தந்துக்கு நேர்க்க பல மாதிரி ஒரு சலுகையாக வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு பிரதேசத்துக்குள் ஒரே சேக்குலர் 2 சிஸ்டம். என்ன சேக்குலர்ல இல்ல, அது நாங்க ஓப்பன் சொல்றேன். சேக்குலர் சுகுணம் பிடிச்சுக்கிறார், அவர் சட்டத்தை நிலைநாட்டி வைக்கின்றார், அதுல ஒன்றும் அவர் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சட்டம் அப்ப கல்முனை முஸ்லிம் ஏரியாவுக்கு செல்லுபடி ஆகலை. அது எங்க போய் சொல்ல போறீங்க? அரசாங்கம் அதுக்கு கண்டுகொள்ளலை. ஆக எதிர்வரும் காலங்கள் மிக மோசமான காலமாகத்தான் வரப்போகுது. கல்முனை ஏற்கனவே முருகலும் கொதிநிலையும் இருக்கின்ற நிலையில் களுவாஞ்சிக்குடியிலிருந்து வந்திருக்கின்ற சுகுணன் மிகப்பெரிய ஒரு கொதிநிலையை உருவாக்கி இருக்கின்றார். இது எப்பொழுது இந்த கொதிநிலை மாறுமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசியலில் நான் முன்னு சொல்கின்றேன், டாக்டர் அர்ஜுனன் போன்றவர்கள் நிலையாக இருக்க வேண்டும். அவர்கள் இறக்கும் வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கணும். இந்த வடக்கு மாகாண சபையிட்டு அங்க போய் குப்பை கொட்ட தேவையில்லை. வட மாகாணத்தில் 4, 6, 5 எம்பிக்களுடன் அவர் பலம் பெற வேண்டும் என்பது ஆசை. தேர்தல் வருகின்ற போது நாம் இதை அதிகமாக ஈடுபடுவோம். அர்ஜுனன் நாடாளுமன்றத்தில் கோலோச்ச வேண்டும். அங்கு அவர் சிறுபான்மையினை மக்களுக்காக உரையாற்ற வேண்டும். இதை ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லி வருகின்றேன். நிச்சயமாக அது அந்த எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கின்றது. சில நேரம் சில கோமாளித்தனம் அதை நாமே எதிர்க்கின்றோம், அதை நாம் ஆதரவில்லை. அவர் நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு வருவோம், அள்ளி வருவோம், தூக்கி வருவோம், தூக்கி பிடிப்போம். இப்பொழுது கிண்ணியாவிலிருந்து ஒரு முஸ்லீம் பையன் தூக்கி பிடிச்சிருக்கின்றான். கஜேந்திரன் பொன்னமலம் அவர்களுக்கும் டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கும் அவர் சொல்லுகின்றார். அந்த உரையின் கேளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.